ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்ட் 1 வீடியோவில் பிளாட்டோவை பற்றி அவரோட ஃபிலாசபி பற்றி பார்த்தோம். இப்போ இந்த பார்ட் 2ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷெல்லியோட ஓசிமாண்டியஸை பார்க்க போகிறோம். ஏன்னா நம்மளோட மெயின் டாப்பிக்கே என்ன அப்படின்னா வந்து ஷெல்லியோட ஓசிமாண்டியஸில் எப்படி பிளாட்டோவோட ஃபிலாசபி வந்து அப்ளைட் ஆகிருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதோ இல்லை அதை தெரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட மோட்டிவாக இருக்குது. ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஷெல்லி யார், ஓசிமாண்டியஸ் போயம் இதை பற்றினது, அண்ட் ஹவ் திஸ் போயம் ஷெல்லிஸ் ஐடியா கோயின்சைட் வித் த ஃபிலாசபி ஆஃப் பிளாட்டோ அப்படின்றதெல்லாம் இனி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பசி ஷெல்லி அப்படின்னு சொல்லப்படுற தி ஷெல்லி, ஓகே, இஸ் a romantic poet and he's one of the most important English poets, and he was born 1792 and died in 1822 at the age of 29. Not too young to die, right? ஸோ இவரோட ஒர்க்ஸ் பார்த்தோன்னா இவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்னா அவரோட வேர்ட்ஸ் ரொம்ப ஃபேமஸ். ஓ டு வெஸ்ட்வின், ஓ டு ஸ்கைலாக், இட்ஸ் ஒன் ஆஃப் த குட் ஒர்க். அண்ட் அவரோட ப்ரிமித்தியஸ் அண்ட் போன், இட்ஸ் அ லிரிக்கல் ட்ராமா. இந்த மாதிரி ஹிஸ் போயட், நாவலிஸ்ட், அண்ட் தென் ஹிஸ் ட்ரமாட்டிஸ்ட். ஓகே, அந்த மாதிரி நிறைய அவருக்கு ஒரு பன்முகம் வாய்ந்த ஒரு மனுஷன். கம்மிங் பேக் டு போயம் ஓசிமாண்டியஸ், அது வந்து 1817 எழுதப்படுறது இந்த போயம் அஸ் அ பார்ட் ஆஃப் போய்ட்ரி கான்டெஸ்ட் வித் அ ஃப்ரெண்ட். அவரோட ஃப்ரெண்டோட ஒரு போய்ட்ரி கான்டெஸ்ட் வைக்கும்போது அதோட சேர்ந்து எழுதுறது அந்த போயம். அண்ட் இந்த போயத்தில் சொல்கிற ஓசிமாண்டியஸ் அப்படி யார் அப்படின்னா வந்து இட் ரெஃபர்ஸ் டு த ஏன்ஷியன் எஜிப்ஷியன் பாரோ, ஓகே, ஃபாரோ ராம்சேஸ் அது செகண்ட், ஒரு எஜிப்ஷியன் கிங்கை வந்து குறிக்கிறது. உண்மையாகவே வாழ்ந்த ஒரு கிங்கை வந்து ஒரு அரசரை குறிக்குது இந்த போயம். So the poem describes the crumbling statue of his once mighty ruler as a way to portray the transience of political power. ஸோ இதில் இந்த போயத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து எப்படி ஒரு 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 ஸ்டாச்சு இருக்குது, அது ரொம்ப அப்படியே ஒரு மாதிரினும் அப்படியே உடஞ்சி போய் ஒரு மாதிரி ஓன் அவுட் ஆகி அந்த மாதிரி இருக்குது. அந்த ஸ்டாச்சு வந்து யாரோடது அப்படின்னா நம்ம மேலே சொன்ன நம்ம ஓசிமாண்டியஸ் ராம்சேஸ் தி செகண்ட், அந்த ரூலர். அவர் எப்படி வந்து how he lost his power in the time. ஒரு காலப்போக்கில் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், எல்லாம் திஸ் இஸ் பர்மனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம அந்த சில விஷயம் வந்து இட் இஸ் இம்பர்மனன்ட், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த நத்திங் லாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா. இந்த பவர், மணி, ரிச் இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் நினச்சி நிற்காதுன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் நாட் அ பெர்மனன்ட் திங் அப்படின்றது தான். அந்த மாதிரி ஒரு ஐடியாலஜிக்குள்ளே தான் வந்து யார் நம்ம இது பண்ணுறா அப்படின்னா ஷெல்லி வந்து நமக்கு இந்த போயமை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இது எப்படி பிளாட்டோவோட ஒத்து போகுது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஏன்னா பிளாட்டோவோட லாஸ்ட் இதில் வந்து நம்ம நிறைய பார்த்தோம். என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த appetitive, spirited, intellectual, the ideal soul, balanced mind, ideal society பற்றி பார்த்தோம். அப்புறம் வந்து ஷெல்லியோட அந்த மெட்டாஃபிசிக்கல் ஐடியலிசம், எபிஸ்டமாலஜி ஐடியலிசம் அதை பற்றிலாம் பார்த்தோம். ஐடியாலிட்டி ஆஃப் ரியாலிட்டி பற்றி பார்த்தோம். ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தோம் இல்லை. இதெல்லாம் வந்து எப்படி வந்து இந்த ஐடியா ஆஃப் சோல் வந்து ரிஃப்ளெக்ட்ஸ் ஐடியா ஆஃப் சொசைட்டி அப்படின்றதெல்லாம் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அதே மாதிரி பிளாட்டோவை பொறுத்த வரைக்கும் த வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த ரியாலிட்டி ஹிட்ஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ இந்த போயமே கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான். when you think something is permanent, reality is different, okay. and what is reality அப்படின்னா then what is lost long அப்படின்றதெல்லாம் வந்து பார்க்கலாம். இங்கே அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருக்காங்க. ஷெல்லி was known as an iconoclast who used his poetry to challenge political and poetic convention. ஸோ இப்படி ஒரு போயம் எழுதுறாங்க அப்படின்னா அந்த போய்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல. நம்ம ஷெல்லி எப்படிப்பட்ட ஆள் அப்படின்றாங்கன்னா இட்ஸ் an iconoclast அப்படின்னா வந்து என்னென்னா ஒரு a person who attacks the existing beliefs an institution, ஓகேவா. எல்லாரும் இதுதான் அப்படின்னு நம்பிட்டு இருக்கோம். challenging the beliefs and institution that existed in the society, okay, questioning attitude. ஸோ நம்ம போய்ட்டு வந்து he is such a man, is an iconoclast.
அவரோட போய்ட்ரியில் என்னெல்லாம் இது பண்ணுறாருன்னா ஹி சேலஞ்ச் பொலிட்டிக்கல் கன்வென்ஷன். இப்படி தான் இருக்கணும் பாலிடிக்ஸ், இப்படி தான் இருக்கணும், இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாக ரொம்ப இதாக இருக்கவங்க தான் வந்து கடைசி வரைக்கும் இதாக இருப்பாங்க, இல்லை பொய்டிக் கன்வென்ஷன் இப்படி தான் ஒரு போயம் எழுதணும், இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் எடுக்கணும் அப்படின்னா our man is breaking the rules. Right, how? We'll see. ஓசிமண்டஸ் போயம் என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா வந்து ஆக்சுவலாக இந்த போயம் வந்து நான் சொன்னேன் இல்லையா பொய்டிக் கன்வென்ஷன்ஸை பிரேக் பண்ணுது. எப்படி அப்படின்னா வந்து டிப்பிக்கலாக இந்த சானட் ஃபார்ம் இருக்குல்ல, இந்த மொத்தமாக ஒரு 14 லைன்ஸ் இருக்கும், ஆக்டர் சிஸ்டர்ட்னு பிரிப்பாங்க, 8 லைன்ஸ் 6 லைன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். அந்த சிஸ்டத்தில் சில ரைம் ஸ்கீமில் தான் வந்து இந்த ஆக்டெட் ஆர்டர் இருக்கும், சிஸ்டட் ஆர்டர். அந்த மாதிரி சிஸ்டட் ஆர்டர் மட்டும் இவரோட இதில் வந்து அந்த ரைம் ஸ்கீமை வந்து ஃபாலோ பண்ணாது. அண்ட் இட் இஸ் குவைட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் a typical structure of sonnet. ஸோ அதனால தான் அவரை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து iconoclast. He is something அந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து அப்படி வெளியே வருது. ஓகே, breaking the rules which is already existed and practiced by the people. ஸோ பொலிட்டிக்கல் பவர்னு சொல்லும்போது அவர் சேலஞ்ச் பண்ணுறாரு, என்ன நீ சொல்கிற பவர்ஃபுல்லாக இருக்கிறது தான் வந்து இதா, நோ தட் இஸ் நாட் அ பவர் அப்படின்ட்டு அவர் வந்து அதை கிளைம் பண்ணுறதெல்லாம் வந்து இந்த போயமில் பார்க்கும். ஸோ இந்த போயமில் முக்கியமாக அவர் டெலிவர் பண்ணுற ஒரு பவர்ஃபுல் மெசேஜ் என்ன அப்படின்னா பெர்மனன்ஸ் ஆஃப் எர்த்லி அக்கம்ப்ளிஷ்மெண்ட். இந்த மெட்டீரியல் வேர்ல்டில் நம்ம அச்சீவ் பண்ணுற திங்ஸ், நம்ம இதுதான் நோ மணி, as I said, மணி திங்ஸ் நோ லைக் இதெல்லாம் வந்து இம்பர்மனன்ட் அப்படின்றத சொல்கிறது, அந்த பவர்ஃபுல்லான மெசேஜ் தான் வந்து இந்த போயம் மூலமாக கன்வே பண்ணுறாரு. ரைட். ஸோ poem. I met a traveler from an antique land who said 2 vast and trunkless legs of stone stand in the desert. Near them on the sand, half sunk, a shattered visage lie, whose frown and wrinkled lips sneer of cold command tell that a sculptor will those passions read which yet survive, stamped on these lifeless things. ஸோ என்ன அப்படின்னா வந்து இந்த போயம் தொடக்கத்தில் ஒரு ஸ்பீக்கர் இருக்கார், அவர் சொல்கிறாரு, என்னப்பா நான் வந்து இன்னும் ஆன்டிக் லேண்ட். இந்த போயம் வந்து நம்ம ஓசிமாண்டிஸ்ன்ற பேர் மூலமாகவே ராம்சேஸ் II பற்றி தான் பேசுகிறாங்க தெரியும். ஸோ இது ஈஜிப்டில் தான் இந்த செட்டிங், இந்த போயம் வந்து இது பண்ணுறாங்கன்னு தெரியும். ஸோ இந்த ஆன்டிக் லேண்ட் ஈஜிப்ட், அவங்க வந்து ஒரு ரெண்டு பெரிய ஒரு சிலையை பார்த்தப்போ அது வந்து ஆல்மோஸ்ட் நோ சங்க் இந்த டெசர்ட் அப்படின்றாரு. ஹாஃப் சங்க், அதோட முகம்லாம் வந்து நோ இட்ஸ் லைக் அங்கங்கே உடஞ்சி போயிருக்கு, அதோட லிப்ஸ் வந்து நோ இட்ஸ் ரிங்கிள் லிப், அதோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்லாம் பார்த்தா ஒரு மாதிரி ஸ்னியர், தெர் இஸ் அ ஹேட், தெர் இஸ் அ கமெண்ட், ஒரு ரூட்னஸ், ஒரு மாதிரி அந்த ஏளனமான சிரிப்பு, இதெல்லாம் பார்க்கும்போது சம்திங் திஸ் மேன் இஸ் வெரி ஹீஸ் மஸ்ட் பி அ வெரி பவர்ஃபுல் மேன், இஸ் வெரி கிரேட் அப்படின்றது தெரிய வருது. பட் திங்க் இஸ் அதெல்லாம் பார்த்து அவர் ஒரு கிரேட் பர்சன், ரொம்ப ஒரு ப்ரௌடான பர்சன், அவர் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் தெரியுது. ஐ திங்க் இந்த ஸ்கல்ப்டர், இந்த செதுக்கின ஸ்கல்ப்டர் இருக்கான் இல்லையா, வந்து கண்டிப்பாக ஹீ நோ தி சப்ஜெக்ட். அதாவது இந்த ராம்சேஸ் II பற்றி அவனுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அப்படி இப்போ வந்து அவர் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சிலையை செதுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். தென் ஸோ விச் இட் சர்வைவ்ஸ் ஸ்டாம்ப்ட் ஆன் தீஸ் லைஃப்லெஸ் திங். அந்த ராம்சேஸ் II இப்போ இல்லை, எதுதான் சர்வே ஆகிருக்கு, அந்த சிலை தான் வந்து இருக்குது. அந்த ரூடான இந்த அவனை பார்த்து வந்து பயப்படுற மக்கள் அவங்க யாருமே சர்வே ஆகலை. திஸ் மேன் சர்வைவ்ட் இன் த லைஃப்லெஸ் திங். ஸோ அண்ட் ஆன் த பெடஸ்டல் தீஸ் வேர்ட்ஸ் அப்பியர். ஸோ அதெல்லாம் அந்த ஸ்கல்ப்டரை பற்றிலாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, நான் அந்த சிலைக்கு கீழே ஒரு பெடஸ்டல், ஒரு சின்ன இது மாதிரி இருந்துச்சு. அதில் என்ன எழுதிருந்துச்சு அப்படின்னா, மை நேம் இஸ் ஓசிமாண்டியஸ், கிங்ஸ் ஆஃப் கிங், லுக் ஆன் மை ஒர்க்ஸ், ஏ மைட்டி அண்ட் டெஸ்பேர். Nothing beside remains, round the decay of that colossal wreck, boundless and bare, the lone and level sands stretch forever. ஸோ அந்த பெடஸ்டல் என்ன எழுதியிருக்குன்னா, என் பேர் ஓசிமாண்டியஸ், ராஜாக்கெலாம் ராஜாண்ணா, என்னுடைய வேலைப்பாடெலாம் பாரு, என்னுடைய இதை பாரு, என்னோட நாட்டை பாரு, என்னுடைய பெருமையை பாரு, ஏ மைட்டி இப்போ என்னை பார்த்து வந்து நான் எல்லாருக்கும் நான் தான் தலை சிறந்தவன். அண்ட் பீப்புள் despair about they will என்ன சொல்கிறது, அப்படியே பொறாமப்படுவாங்க. they will be jealous of my victory, my power that I have on people. ஓகேவா? ஸோ அதை தான் வந்து அந்த பெடஸ்டல் எழுதிருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லையே, வெறும் அந்த உடஞ்சி போன சிலை மட்டும் தான் இருக்குது.
அதுக்கு அந்த ராம்சே செகண்டை பற்றி அது எதுதான் வெறும் சிலை மட்டும் தான் இருக்குது. இந்த மனுஷன் இப்படி இருந்தான்னு மட்டும் தான் தெரியும். யாருக்கு தெரியும் இப்படி ஒரு பவர்ஃபுல்லான மேன் இருந்தானா? அவன் பவர்னால இந்த மக்கள் வந்து என்னானாங்க? அவனோட வாஸ்ட் கிங்டம் என்னாச்சு? எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஜஸ்ட் இந்த ஸ்டோன் மட்டும் தான் சர்வே ஆகிருக்கு. வெறும் இங்கே டெசர்ட் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இதுதான் வந்து இந்த போயம் வந்து இதுதான் அந்த எக்ஸாக்டாக இந்த போயமில் சொல்லியிருப்பாங்க. ஸோ லிட்ரலி த ட்ராவல் டிஸ்கிரைப் த கலோசல் ரிக்கேஜ் ஆஃப் கிரேட் பாரோ ஸ்டாச்சு. அந்த ஸ்டாச்சோட முகம் பாவனை எப்படி இருக்குது அப்படின்றத அந்த ட்ராவலர் நம்ம சொல்லுவார். அவர் அதை மட்டும் நோட்டீஸ் பண்ண மாட்டார். அந்த ஹவு த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டாச்சு ஸ்டாண்ட் ஆன் த சாண்ட் அப்படின்றதையும் நமக்கு டெபிக் பண்ணார். அதை ஹாஃப் சங்க்ட் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அண்ட் தென் கலெக்டிவ்லி த டெசர்ட் அண்ட் த ஓன் ஆஃப் ஸ்டாச்சு என்ன நமக்கு சொல்லுது அப்படின்னா வந்து த சென்ட்ரல் ஐடியா ஆஃப் த சானட் வந்து நமக்கு சொல்லுது த ஃபியூட்டிலிட்டி ஆஃப் ஹியூமன் ஆக்ஷன். ஓகே, ஃபியூட்டிலிட்டி அப்படின்னா பயனற்றது. அவனோட செயலில் ரொம்ப பவராக இருந்தால் ரூல் பண்ணால் எல்லாத்தையும் வந்து அதோட ஃபியூட்டிலிட்டி தான் வந்து இது ப்ரெசென்ட் பண்ண. இட் ஆல்சோ டேப்ஸ் ஆன் த தீம்ஸ் ஆஃப் இம்பர்மனன்ஸ் ஆஃப் பவர். இது அனதர் இம்பார்ட்டன்ட் தீம்ஸையும் சொல்லுது. என்னென்னா இம்பர்மனன்ஸ் ஆஃப் பவர். ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லிட்டு இருந்தது, அதோட இம்பர்மனன்ஸ் வந்து சொல்லுது. ஃபேட் பற்றி சொல்லுது. இன்னெவிட்டபிலிட்டி ஆஃப் ரூலர்ஸோட ஃபாலை பற்றி சொல்லுது இந்த போயம். ஓகேவா? ரைட், இதுதான் இந்த போயம். நான் இது ஐடியா எப்படி பிளாட்டோட ஐடியாவோட ஒத்து போகுது? சரி, த ஐடியல் விசஸ் ஃபிசிக்கல். ஸோ நான் அல்டிமேட் வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ரியாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இந்த உலகத்தில் வந்து தெர் இஸ் ஒரு பர்ஃபெக்ட்ன்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஓகேவா? அதோட இதுதான் அப்படின்றது கிடையாது. இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை இது எல்லாமே வந்து ஒரு இமிட்டேஷன். எங்கேயோ ஒன்று நமக்கு மேலே இருக்க இந்த ஹெவன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரியாலிட்டி. அதோட இமிட்டேஷன் தான் இந்த எர்த் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பிலீவ் பண்ணுறாரு. ஓகேவா? இந்த பிளாட்டோட கான்செப்ட் ஆஃப் ஃபார்ம்ஸ் என்னன்னா, ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் மியர் ஷேடோ ஆஃப் தேர் ஐடியல் கவுண்டர் பார்ட்ஸ் இஸ் ரிஃப்ளெக்டட் இன் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஓசிமாண்டியஸ் கிரம்பிளிங் ஸ்டாச்சு. நம்ம அந்த ரியாலிட்டி இருக்கு இல்லையா, ஓசிமாண்டியஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள். ஆனால் கிட்டத்தட்ட பாருங்களேன், அவர் சொன்னது தான் இந்த ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்லாம் வந்து என்ன அப்படின்னா வந்து ஷேடோஸ் ஆஃப் தேர் ஐடியல் கவுண்டர் பார்ட். ஒரு உண்மையான அந்த ஒரு இன்னும் ரியாலிட்டி ஓட இமிட்டேஷன் தான் இந்த ஃபிசிக்கல். ஸோ அந்த ஃபிசிக்கல் திங்ஸ் வந்து என்ன சொல்கிறது, ஆல்ரைட். ஸோ இப்போ என்னென்னா ட்ரான்சிடென்டிங் தி ஃபிசிக்கல். அந்த ஃபிசிக்கல் திங்க் வந்து அதை தாண்டி எது நம்மளை கொண்டு போகும் அப்படின்னா வந்து இந்த ஆர்ட் அண்ட் போய்ட்ரிக்கு தான் ட்ரான்சென்ட் பண்ணும். இந்த போயம் முக்கியமான விஷயத்த சொல்லுது. நம்ம பார்த்தோம் பவர், அதுக்கப்புறம் மணி, இதெல்லாம் இம்பர்மனன்ட். அவரோட அந்த ஸ்னியர் எக்ஸ்பிரஷன், கமாண்ட், அதெல்லாம் வந்து இம்பர்மனன்ட் அப்படின்றத பார்த்தோம். அப்போ எது தான் பெர்மனன்ட் அப்படின்னா ஆர்ட் அண்ட் போய்ட்ரி தான் பெர்மனன்ட் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா that transcend, that takes you to beyond the world, ஃபிசிக்கல் வேர்ல்டு தான் நம்மளை கொண்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஆர்ட் அண்ட் போய்ட்ரி தான் இட் ப்ரிசர்வ்ஸ் த எமோஷன்ஸ் அண்ட் பேஷன்ஸ் ஆஃப் த பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், இந்த ராம்சே செகண்ட் இறந்து போயிட்டார். இல்லை, அவர் என்ன சொன்னால், நான் வந்து பெரிய பவர்ஃபுல், நான் வந்து கிங்ஸ் ஆஃப் கிங், பீப்புள் வில் டெஸ்பேர் அபவுட் மை சக்ஸஸ், லுக் அட் மீ, திஸ் அண்ட் தட் ஹி சேட். பட் வாட் இஸ் ரியாலிட்டி? He don't exist now. He's passed away and nothing exists. Only the half ruins, half sunk statues exist now. ஸோ இது மட்டும்தான் எஞ்சி இருக்கு. அப்போ பாஸ்டில் ராம்சேன்னு ஒருத்தன் இருந்தால் அவன் வந்து எப்படிப்பட்ட மனுஷன் அப்படின்றது எது தான் ரெக்கார்ட் பண்ணுச்சு? இந்த ஆர்ட் தான் ரெக்கார்ட் பண்ணுச்சு. அவனோட ரிங்கிள் லிப்பும் இந்த சினியர் கமாண்டும் இது எதில் தான் நம்ம வந்து இது பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா வந்து ப்ரிசர்வ் பண்ண முடிஞ்சுன்னா இந்த ஆர்ட் அண்ட் போய்ட்ரி மூலமாக தான் ப்ரிசர்வ் பண்ண முடிஞ்சிச்சு. அதனால் விச் இஸ் கிரேட் அப்படின்னா ஆர்ட் இஸ் கிரேட் அண்ட் which transcends the reality and which takes you to that ஃபிசிக்கலை தாண்டி நம்மளுக்கு அந்த மெட்டீரியல் வேர்ல்டை தாண்டி எது கொண்டு போக முடியும் அப்படின்னா வந்து ஆர்ட் அண்ட் போய்ட்ரினால தான் அது முடியும் அப்படின்றாங்க. ஸோ திஸ் poems it is the lasting power of art அப்படின்றதையும் பார்த்தோம். ஸோ ஷெல்லி போயம் வந்து கம்ப்ளீட்லி அலைன்ஸ் வித் பிளாட்டோட பிலீஃப். அதாவது
லைஃப்பை பற்றின அந்த டீப் கான்டம்ப்ளேஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும்னு அவர் சொன்னார் இல்லையா? நம்ம அங்கே அந்த லாஸ்ட் இதில் பார்த்தோம். பார்ட் 1ல் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, பிளாட்டோ வந்து ஃபிலாசபர்ன்றவன் யார் அப்படின்னா வந்து அவன் வந்து ஹி ஷுட் திங்க் டீப்லி அபவுட் த திங்ஸ். அது மூலமாக தான் அவன் வந்து என்ன புரிஞ்சுக்க முடியும்னா, பியாண்ட் த மேட்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டை புரிஞ்சுக்க முடியும். ரியாலிட்டியோட எசன்ஸை புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஷெல்லி ஹி திங்ஸ் வெரி டீப்லி அபவுட் த ரியாலிட்டி. he gave a very deep thought about the power and things. அந்த மெட்டீரியல் திங்ஸை பற்றி ரொம்ப ஆழமாக திங்க் பண்ணார். அதன் விளைவு தான் வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த போயம் அதைத்தான் சொல்லுது. இன்னும் அவர் ரொம்ப அந்த டீப் தாட் கொடுக்கும்போது, அதை யோசிக்கும் போது, அந்த கான்டம்ப்ளேஷன் ஆஃப் ஆர்ட் அண்ட் போய்ட்ரி இதெல்லாம் திங்க் பண்ணும்போது தான் அவருக்கு ஒரு விஷயம், அந்த ரியல் எசன்ஸ் ஆஃப் திங்கை வந்து அவர் புரிஞ்சுக்கிறாரு. பவர், அதுக்கப்புறம் வந்து திங்ஸ், வெல்த் இதெல்லாம் வந்து இட் இஸ் இம்பர்மனண்ட். அண்ட் இதெல்லாம் தாண்டி எது வந்து மேக்ஸ் இட்னு சொல்கிறது, ஒரு இம்மார்டல் திங்கை வந்து அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா ஆர்ட் அண்ட் போய்ட்ரி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஒரு ட்ரூ இன்சைட்டை வந்து எப்போ இன்சைட் ஆஃப் திங்ஸ் வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா வந்து when you give a deep thought about things அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த போயம் வந்து இட் பிகம்ஸ் a testament for a lasting power of art அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஒரு ஆர்ட் வந்து மனுஷன் இருந்தாலும் இல்லைனாலும் அது நிலச்சி நிற்கும். அப்படி அது நிலச்சி நிற்குன்ற சென்ஸ்னால் அதன் மூலமாக நம்ம வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம், ஒருத்தர் இல்லைனாலும். ஏன்னா சில விஷயத்துக்கு தேர் இஸ் அன் அட் சர்டன் பாயிண்ட் இட் வில் டெஃபினெட்லி என்ன சொல்கிறது, அது வேனிஷ் ஆகிடும். ஆனால் ஆர்ட் வந்து அதை வந்து ட்ரான்சென்ட் பண்ணும். அந்த மனுஷனை பற்றி நம்ம வந்து என்ன சொல்கிறது, வெறும் வார்த்தைகளாக வெறும் வந்து என்ன சொல்கிறது, ஒருத்தவங்க சொல்லி கேட்குறத விட அது ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அது நமக்கு ஆர்ட் கொடுக்கும், காலத்தையும் தாண்டி அப்படின்ற மாதிரி பாஸ்ட் ஈவெண்ட்ஸு, பேஷன்ஸ் அண்ட் எமோஷன்ஸை வந்து அதை ப்ரிசர்வ் பண்ணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஐடியாவை தான் பிளாட்டோவும் சொல்லியிருந்தார். ஸோ அதனால் வந்து இது ரெண்டும் ஒத்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஐடியல் திங்க், இந்த ஐடியல் திங்க் தான் வந்து என்ன அப்படின்னா வந்து the art. ஓகே, the ideal thing தான் வந்து என்ன அப்படின்னா வந்து this world, சாரி, ஐடியல் திங் தான் வந்து என்னென்னா வந்து இந்த ஸோ இப்போ என்னென்னா இந்த டிரான்சியன்ஸ் ஆஃப் பவர், நிலையற்றது பவர்ன்றது, அதை பற்றி பார்த்துடலாம். இந்த மைட்டி கிங் அப்படின்னா ஓசிமெண்டியஸ் தன்னை பற்றி போஸ்ட் பண்ணிக்கும் போது, ஐ எம் அ மைட்டி, லுக் அட் மை ஒர்க்ஸ், பாருங்கள், பீப்புள் வில் ஜெலஸ் ஆஃப் மீ அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்ததுலாம் வந்து என்னாச்சு, கடைசியில் ஒரு க்ரம்பிளிங் ஸ்டாச்சுவாக முடிஞ்சிருச்சு. ஒன்ஸ் மைட்டி ஸ்டாச்சு லைஸ் இன் ரூயின், அதுவும் ஹாஃப் சங் ஷேட்டர்டாக, அதோட வீசேஜ்னா ஃபேஸ் அப்படியே உடஞ்சி போய் இருக்குது, டெசர்ட்டில் இருக்குது. இது என்ன சொல்லுது அப்படின்னா, சிம்பிளைஸ் த டிரான்சியன்ஸ் ஆஃப் எர்த்லி பவர். அவர் பவர் என்றைக்கும் நிலச்சி நிற்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன நினச்சேன், ஒன்றும் இல்லை, வெறும் டெசர்ட் தான் அட் த எண்ட் ஆஃப் த இதில் வந்து இருந்துச்சு. டேகே ஆஃப் திங்ஸை பற்றி சொல்கிறாங்க. அச்சீவ்மெண்ட்ஸுக்கெலாம் ஒன்றும் பவர் கிடையாது. பவரு, அச்சீவ்மெண்ட்ஸு, வெல்த்து எல்லாமே ஒரு நாள் அழிஞ்சு போய்டும் அப்படின்ற எது தான் இருக்கும் அப்படின்னா த லாஸ்டிங் லெகசி ஆஃப் ஆர்ட். Shelley preserved the memory of Ozymandias, ensuring the king's hubris and the sculptor's skill live on. அதனால் இந்த போயமே வந்து லாஸ்டிங் பவர் ஆஃப் ஆர்ட்டுக்கு ஒரு டெஸ்டமெண்ட்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் நம்ம முன்னாடியே பார்த்தோம். பட் இதுதான் த மெயின் ஐடியா. மைட்டி கிங் கம்ப்ளீட் ஸ்டாச்சு, அட் த எண்ட் த லாஸ்டிங் லெகசி ஆஃப் ஆர்ட். ஸோ இந்த போயமில் வந்து சில சேலஞ்சிங் கன்வென்ஷன்ஸ் பற்றி சொன்னோம். அவர் வந்து ஒரு ஐக்கனோக்ளாஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். ஓசிமாண்டியஸ் ஒரு ட்ரெடிஷ்னல் சானட் ஃபார்ம்லேருந்து பிரேக் அவே ஆச்சு அப்படின்றத பார்த்தோம். அது அவரோட ஐக்கனோக்ளாஸ்டிக் நேச்சரை வந்து ப்ரெசென்ட் பண்ணுதுன்றதை பார்த்தோம். அது அந்த ஆல்ரெடி சொன்னேன், ஆக்டேவ் அண்ட் சிஸ்டட். அந்த சிஸ்டரோட அது வந்து இட் டசன்ட் ஃபாலோ த ரைம் ஸ்கீம், ஆக்சுவல் ரைம் ஸ்கீம். பட் இந்த போயம் வந்து கிட்டத்தட்ட பெட்ராக் அண்ட் சானட்டை பேஸ் பண்ணது தான். அதில் ஆக்டேவ் அண்ட் சிஸ்டட் இருக்கும். ஆனால் அந்த சிஸ்டட், அந்த 6 லைன் இருக்கும் இல்லையா, ஆக்டேவ்னா 8 லைன், சிஸ்டட்னா 6 லைன். ஆக்டேவுக்கு ஒரு ரைம் ஸ்கீம் இருக்குது, சிஸ்டட்டுக்கு ஒரு ரைம் ஸ்கீம் இருக்குது. இந்த சிஸ்டட்டில் வந்து அவர் வந்து ரைம் ஸ்கீமை ஃபாலோ பண்ணாதனால அவர் வந்து அந்த கன்வென்ஷன் வந்து பிரேக் அவே பண்ணி வராரு அப்படின்றத சொன்னோம். அடுத்து பொலிட்டிக்கல் ஐடியல்ஸ். ஒரு பவர்ஃபுல் மெசேஜை கொடுத்துருக்காரு.
இந்த பொலிட்டிக்கல் பவர்ன்றது வந்து நிலையற்றதுப்பா. எதுதான் லாஸ்ட் ஆகும் அப்படின்னா ஆர்ட் தான் வந்து இதாகும். இதுதான் வந்து ஷெல்லியோட ஓன் பொலிட்டிக்கல் பிலீவ்ஸை வந்து இது வந்து ப்ரெசென்ட் பண்ணுது. அண்ட் தென் வந்து நோ ஒரு இது பிளாட்டானிக் ஐடியலிசமையும் வந்து ப்ரெசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா வந்து பிளாட்டோட கான்செப்ட் ஆஃப் ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபிசிக்கல் அண்ட் ஐடியல் திங்கை பார்க்கலாம். The Shelley is a poem boundaries both philosophy and the poet, creating a work that is both intellectually and aesthetically compelling மாற்றுது. ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் இங்கே வந்து சின்ன இதாக கொடுத்துருக்காங்க. க்ரம்பிங் ஸ்டாச்சு, என்டியூரிங் போயம் அண்ட் லெகசி ஆஃப் ஆர்ட் அப்படின்றது தான் பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து இந்த போயம் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். இந்த போயம் என்ன சொல்லுது அப்படின்னா வந்து ஐடியல் ஃபார்ம்ஸை பற்றி பேசுது. இந்த நேச்சர், ட்ரான்சென்ட் நேச்சர், பவர்ன்றதெல்லாம் வந்து ட்ரான்சென்ட் ஆகிடும். எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, எல்லாமே வந்து என்ன ட்ரான்சியன்ட். அண்ட் ஐடியல் ஃபார்ம் ஆஃப் த வேர்ல்டு எது நிலச்சி நிற்கும் அப்படின்னா வந்து நத்திங். நோ, தெர் இஸ் நோ சச் திங்ஸ். த மெட்டீரியல்ஸ் திங் நினச்சி நிற்காது. அதை வந்து ஆழமாக யோசித்து பார்க்கணும். அந்த டீப் தாட் கொடுக்கும்போது தான் அந்த கான்டெம்ப்ளேஷனும் ஒவ்வொரு திங்ஸுனா தான் நம்ம ரியாலிட்டியை புரிஞ்சிக்க முடியும். இந்த ரியாலிட்டி என்ன அப்படின்னா வந்து நத்திங் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எவர். ஓகேவா? இட் மைட் பி பவர், இட் மைட் பி வெல்த், இட் மைட் பி எனிதிங். நத்திங் லாஸ் ஃபார் எவர் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தட்ஸ் இட். தேங்க்யூ.